பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 ஏங்க பாரு வந்து அவங்க அம்மா வந்து கிளின்னு கிளிக்க போகுது ஃப்ரீ டாஸ்க்லன்னு அழுதுகிட்டு உட்காந்துருக்குங்க. இவன் வந்து சொல்கிறான் நான் பார்த்துக்கிறேன், எதாக இருந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேங்கிறான். இவன் 2 பேரும் கல்யாணம் பண்ணிடுவாங்க தான் நினைக்கிறேன். பிக் பாஸ் சீசன் முடிஞ்சோடனே போய் கல்யாணத்தை முடிச்சிடுவாங்கன்னு நினைக்கிறேன். வருங்க நமக்குலாம் ஃபோட்டோ பிக்சர்ஸ்லாம் வரதான் போகுது. லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாரு சொல்லுது உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கு. மேக்கப்பு கூட போடல, காலையில் இருந்துச்சு உட்காந்து அழுவ ஆரம்பிச்சிருச்சு. நான் கிளம்புனா தான் கரெக்டாக இருக்கும் அந்த மாதிரி நான் நினைக்கிறேன். என்னால் என் மைண்டை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. என்ன தான் கேம்னு வந்து ஃபோக்கஸ் பண்ணாலும் எனக்கு மைண்டு ஃபுல்லாக அங்கே போயிட்டுருக்கு. என்ன பண்ண போகிறாங்க என் ஃபேமிலி இது அதுன்னு நம்ம வேறு எமோஷ்னலாக ஷேர் பண்ணிகிட்டு இருக்கோம் எல்லாத்தையும் அப்படின்னு மாதிரி போய்ட்டு புலம்பிக்கிட்டு இருக்கு. கம்முன்னு சொல்கிறான், கேமை ஃபோக்கஸ் பண்ணுவோம், 30 days கழித்து எதாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணிப்போம். வா கல்யாணம் தான், ரேஷன் கார்டு எடுக்கிறோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டான் அவன். கம்முன்னு திரும்பவும் சொல்கிறான், நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன் நீ உன் வீட்டில், இப்போ உனக்கு என்ன பிரச்சனை, அடித்து போட்டு உன்னை தூக்கிட்டு போகிறேன், கவலைப்படாத அப்படிங்கிறான். எனக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு ஃபீல் வருது, ஒரு சென்ஸ் வருது, ஃபீலிங்ஸ் வரும்ல, அதுதான் ஓகே அப்படியா. ஏன்டி இப்படி பண்ணுற, யாரும் பண்ணாதையா பண்ணிக்கிட்டு இருக்கோம், பண்ணிட்டோம், மூடிக்கிட்டு வந்து கேமை ஃபோக்கஸ் பண்ணிடி. என்ன பண்ணுற நீயே எனக்கு எகென்ஸ்டாக தானே விளையாண்டுக்கிட்டு இருக்க நீ, அப்புறம் என்ன கவலை உனக்கு, நல்லா தான் ஆடிக்கிட்டு இருக்க. இல்லைடா எப்படி ஃபோக்கஸ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலடா. லுக் ஃபார் த டிஃப்ரெண்ட் வேமா, டிஃப்ரெண்ட் டே, புரியுதா? அப்படி தான் போகணும். அடுத்தடுத்த நாட்களை பார்த்து போயிட்டே இருக்கணும். சும்மா உட்காந்துக்கிட்டு புலம்பிக்கிட்டு இருக்கக்கூடாது. அடுத்த வாரம் வருவாங்கள்ல, எல்லாம் அடுத்த வாரம் தெரிஞ்சிட போகுது, எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறான். நான் எப்படிடா ஜாலியாக இருப்பேன், ஜாலியாக இருக்க சொல்கிறியே, நான் எப்படா ஜாலியாக இருப்பேன், மூவ் ஃபார்வேர்டு, அவ்வளோதான், சிம்பிளாக போகிறாங்க. கமரோ ஜாலியாக இருக்கான். பாசிட்டிவாக இருக்கும்போது ஒரு சில நெகட்டிவ் இருக்கத்தான் செய்யும், அதை பற்றி யோசிக்க தோணும், கண்டிப்பாக இருக்கும் தான். பாசிட்டிவ் மட்டுமே லைஃப்பில் இருக்குமா, நெகட்டிவ் இருக்க தாண்டி செய்யும். நான் தான் சொல்கிறேன்ல, நான் போய் எனக்கு கடன்லாம் இருக்குது, கொஞ்சம் கடன்லாம் அடைச்சிட்றேன், அப்படி அடுத்து என்ன பண்ணுறோம், அடைச்சிட்டு அப்புறம் என்ன பண்ணுறோம், அவங்க ஒர்க்கை பார்ப்போம், டக்குன்னு ஒரு கல்யாணத்தை முடிச்சிடுவோம், ரேஷன் கார்டு எடுத்துருவோம் அப்படிங்கிறான். பாசிட்டிவிட்டி இப்போ உள்ளே இருக்கா? வெளியில் பல பேர் கழுவி ஊற்றிக்கிட்டு இருப்போம். ஒரு குரூப் வந்து நம்மளை பெருமையாக பேசுவான், புரியுதா? ஆப்போசிட்டாக நமக்கு ஆப்போசிட்டாக இருக்க கண்டஸ்டனோட பிஆர் குரூப் என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளை வந்து கழுவி ஊற்றுவாங்க பல பேர். நமக்கு வந்து சில பேர் வந்து சப்போர்ட்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளை பெருமையாக பேசுவாங்க. ஸோ இவ்வளோ தான். ஸோ அவங்கள அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு போயிட்டுருப்பாங்க. நம்ம வந்து என்னென்னா லைஃபுக்காக பார்க்குறோம், கேமை ஃபோக்கஸ் பண்ணுவோம், 30 நாள் வெளியில் போய் எதாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணுவோம், லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னோடனே ஒரு மாதிரி காதலில் பார்க்குது பாரு. காதல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.